விஷ்ணு பிரமா சூரியன் கடல் அரசன் வாய் பகவான் முக்கால் சத்தியம் கடவுளே ஈஸ்வரனே பரமேஸ்வரனே பரமசிவனே ஐயா ஐயா கடல் அரசனும் வாய் பகவானும் ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்கள் கணக்கு எடுக்கோம் ஐயாட்ட கேட்கோம் ஐயா தவறுதல் எங்களுக்கு தவறுதல் நடந்து போச்சு நாங்கள் தவறுதலாக விட்டுட்டோம் இப்போ எல்லா பவரும் உங்கள் கையில் இருக்குது ஐயா கையில் இருக்குது உச்சியில் உட்கார்ந்த மனைக்கு எல்லா உலகத்தை பார்த்துக்கிட்டீங்க மானிட பிறவி வந்து ஒப்படைக்க மாட்டான் கணக்கு கேள்வி கேட்க மாட்டான் அப்போ அவன் குடும்பத்தாரில் சிக்கல் உண்டாக்கி குடும்பம் வேரோட சுடுகாட்டு மிஷின் எரிப்புக்கு தள்ளினீங்கன்னா அப்போ உணர்வான் படித்த கல்வி படிப்பு படித்ததை கணக்கை திருப்பி எடுத்து பார்ப்பான் ஏன்னா கணக்கு போட்ட கணக்கு இன்னும் கைலாசிலேருந்து ஐயாட்ட கேட்கணும் நாங்களே பயந்து கீழே உட்காந்துருக்கோம் பார்த்தியாடா நீதிமன்றம் கோர்ட்டில் நல்லா பார்த்துக்கோப்பா இப்போ இது ஆட்சி இப்போ எப்படி உள்ள எல்லா சாமியும் எல்லாம் எப்படி உட்காந்துருக்கு படைபுறம் ஆட்சி ஆண்டார் கடவுள் நீதி அரசர் ஆலையில் மானிட பிறவி சேட்டை பண்ணானா அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி கையை ஒடின்னு எல்லாம் படையை பூரா கைலாசத்தில் உட்காந்துருக்கு படையை பூரா அம்மமார்கள் பூரா பின்னாடி எல்லாமே கொடுத்தார் கடவுள் எங்களவே மானிட பிறவி என்னென்ன அசிங்கம் பண்ணணுமோ அசிங்கம் பண்ணால் புரிஞ்சுக்கோப்பா கோர்ட்டில் புரிஞ்சுக்கோ வழக்கறிஞர் புரிஞ்சுக்கோ கொட்டார ஆண்டு பண்ணி புரிஞ்சுக்கோ அசிங்கம் பண்ணிட்டான் அந்த அசிங்கத்தனமாக இப்போ விட்டு பாலாக்குதான் வண்டிகளை பஸ்ஸுகளை விட்டு பாலாக்குதான் ஓடு பெண் ஆணுமா உலாயிட்டு ஓடு அப்படின்னு அடுத்தாப்புல பூமி அழிக்கிறத ஓடு அடுத்தாப்புல குளம் மலைகளை ஓடு அப்படிங்கிற கணக்கில் விட்டு பாலாக்குதான் இந்த ஜென்மத்தில் பாலாக்கிட்டான் நாக்கை கடிக்கான் அரசியல்வாதி அப்போ நாக்கை கடித்த மணிக்கு நடு ரோட்டில் விட்டு புடுக்கில் சூடு வைப்பார் இன்னைக்கு கணக்கு போடுறாரு இந்த கணக்கு விட மாட்டார் இராணுவ வானரப்பட தரப்பட வச்சு சூடு ஐடா அப்போ நான் தாண்டா சிட்டி கிராமத்தில் அழிக்க மாட்டான் வீடு வாசல் கட்ட மாட்டான் ஒழுங்காக படுத்து எழுந்திரிச்சு தின்னுட்டு போவான் விவசாயம் பண்ணி தின்னுட்டு போவானுங்க அந்த நேரம் உணர்வுகளை விடுவார் ஒரு ஆதார கார்டில் இருக்கானா விவசாயம் இருக்கான்னு கேள்வி கேட்கணும் நீதிமன்றம் கோர்ட்லேயே கேட்கணும் விவசாயம் வச்சுக்கோ கடவுள் கொடுத்துருக்காரு காலையில் தப்பு செய்கிறவனுக்கு பூரா நாங்கள் 10:30 மணிக்கு கும்பிட்டு கடவுள்கிட்ட தான் நாங்கள் கேட்கோம் இப்போ கடவுள் அடிச்சிட்டான் கரெக்டாக அடிக்கான் பார்த்தியா நீதிமன்ற கோர்ட்டுக்கு கடவுள்கிட்ட கேட்குற கணக்கு அந்த கணக்கு அடிக்கான் அப்போ என்ன அர்த்தம் அப்போ கணக்கு போடுதார் கடவுள் இதவே என்ன கேட்கலப்பா அப்படின்னு என்ன அர்த்தம்னா அப்போ அந்த இராணுவம் வானரப்படம் வந்தாலும் அப்போ தக்க தண்டனை ஐயா இது வந்து லேசாக விடுதாரு தப்பு செஞ்சவனுக்கு ஒரு செகண்டில் தூக்கி தண்டனை கொடுப்பாருங்கிறது நீதிபதிகளுக்கு தெரியும் வழக்கறிஞர்களுக்கு தெரியும் இதுதான் முற்றுப்புள்ளி வெளியில் வித்தோட்டமாக ஆடிக்கிட்டு இருக்கான் புரியுதா இல்லையா போட்டாச்சு கணக்கு புரிஞ்சுக்கப்பா கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு இன்னும் இராணுவ வானரப்படைக்கு இன்னும் திறந்து விடலை டெல்லியில் உட்காந்து ஆட்டிக்கிட்டு இருக்கான் அவன் அங்கே இருந்து பிடிச்ச குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி நிதியமைச்சர் ஆளுநர் எல்லாத்தையும் தூக்கி நடு ரோட்டில் வச்சு உட்கார வச்சு உயிர் தடத்தில் சூடு வச்சு தான் இறக்குவான் முக்கால் சத்தியம் அதையும் புரிஞ்சுக்கோ கோர்ட்டில் கூப்பிட்டு கொடுத்துரு பிரதமர் மோடி பேர்களுக்கு மந்திரி நிதியமைச்சர் ஆளுநர் குடியரசு எல்லாத்துக்கும் கோர்ட்டில் நீதிமன்றம் டெல்லியில் உச்ச நீதிமன்றம் கொடுத்துரு இல்லை இராணுவ வானரப்படை வச்சு பூரா கம்பியை பழுக்க வச்சு எடுத்துகிட்டு வருவார் பேப்பரை வச்சு பூரா அழிச்சு வச்சுருக்கான் பேப்பர் டெல்லி டு தமிழ்நாடு உலக நாடே பேப்பரை விட்டு அழிச்சு வச்சுருக்கான் முட்டாப்பையில் திங்கிறதுக்கு நாளைக்கு என்னடா வேணும் பூமியில் மாதிரி பெரிய போய் கிடக்க மானிட முட்டா கூதி மணிகளா முக்கால் சத்தியம்